நல்லூர் ஒன்றியத்திற்கு வருகின்ற நிதி யாருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது? திமுக கட்சியினருக்கா அல்லது மக்கள் பிரதிநிதிக்கா? கேள்விக்குறி. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்திற்கு வருகின்ற நிதியை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் தன்னிச்சையாக கவுன்சிலர்களை புறந்தள்ளிவிட்டு எடுத்து செல்லும் அவலநிலை. 2023 2024 பொது நிதியில் 60 லட்சம் ரூபாய் அமைச்சர் தட்டி சென்றது ஏன்? இந்த நிதி யாருக்காக ஒதுக்கு செய்யப்பட்டது? எறையூர் கிராமத்திற்கு சிமெண்ட் சாலை செய்வதற்காக கவுன்சிலருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அமைச்சர் தட்டி செல்வது ஏன்? அமைச்சர் செய்வது போல் ஒன்றிய கவுன்சிலருக்கும் வெற்றி பெற்றிருப்பார்கள். அவர்கள் பகுதியில் பணி செய்ய வேண்டுமா வேண்டாமா? இதை தற்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையீடு செய்து கவுன்சிலுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை அவர்களுக்கு பணி செய்ய அந்த நிதி ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முன்பாகவே பழுதடைந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக ஓர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதை எந்த ஒரு கவுன்சிலருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வழங்கப்படாமல் திமுக ஆட்சியில் இருக்கும் அமைச்சர் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டு கவுன்சிலுக்கு தெரியாமலேயே டெண்டர் வைத்து அந்த பணியை முடித்து விட்டார். அதேபோல் தற்பொழுது 24, 25 ஆண்டுகளில் அதே பழுது நீக்கம் செய்வதற்கும் பழைய கட்டிடத்தை இடிப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதை அறிந்து வட்டார வளர்ச்சி அவர்களிடம் கேட்டபொழுது அமைச்சர் இல்லாமல் இந்த பணியை செய்ய முடியாது என்று கூறியதாக தகவல். ஆனால் வட்டார வளர்ச்சி அவர்கள் துணையோடு அமைச்சர் கவுன்சிலருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை தன்னிச்சையாக டெண்டர் விட்டு கவுன்சிலர் தெரியாமலேயே கட்சி பிரமுகர்களுக்கு பிரித்து கொடுத்துள்ளார். ஆனால் அந்தந்த பகுதியில் கவுன்சிலர் வெற்றி பெற்றவர்கள் பகுதிக்கு செல்ல முடியாமல் தத்தளித்து இருக்கிறார்கள். ஆகையால் மாவட்ட ஆட்சியர் இதை ஆய்வு செய்வாரா அல்லது மாவட்ட ஆட்சியர் துணையாக இருப்பாரா? தயவு செய்து முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி, இன்னும் 2 மாதம்தான் இருக்கிறது கவுன்சிலர் பதவி அந்தந்த பகுதியில் உள்ள கவுன்சிலருக்கு. கடைசி கட்டத்திலாவது கவுன்சிலருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அவர்கள் செய்ய வேண்டும். ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அமைச்சர்கள் தலையீடு செய்ய வேண்டாம் என்று சமூக வலைத்தளத்தின் மூலம் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்துள்ளேன். 7வது வார்டு கவுன்சிலர் வ.க. சிவக்குமார். நன்றி, வணக்கம்.